அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நலமாக இருக்கோம். நீங்களும் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுடைய வெட்டிங் டே அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட வெட்டிங் டே ஜனவரி 19th. இது 7th இயர் வெட்டிங் டே. சரி, அதுக்காக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. புருஷவாக்கம் சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். இது முன்னாடி நாள் நைட்டு வந்திருந்தோம். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கோம். பெரிய செலிப்ரேஷன்லாம் எதுவும் இல்லைங்க. வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு, அப்புறமா வெளியில் ஒரு 3 பேருக்கு, என்னுடைய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க சாரு, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்காக தான் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்டுக்குமே ஒரு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் செக்ஷன் தான் வந்திருந்தோம். நாங்கள் எப்போயுமே இந்த பிராண்டு தான் வாங்குவோம். அவருக்கு ஃபிட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இந்த மலாபிஸ் அப்படின்ற பிராண்டில் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் அது வாங்கிட்டு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிடலாம். நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் எண்ணெய், அப்புறம் அரிசி எல்லாமே இங்கே வாங்கிட்டோம். பில்லிங் க்ளோஸ் ஆக போகுது, கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு பக்கம், என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்திருந்தோம். அரிசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சரவணா ஸ்டோரில் வாங்குகிறேன். இந்த பாஸ்மதி ரைஸு இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதில்லை. நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சரவணா ஸ்டோர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டே நான் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். புதினா, மல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, அதுவுமே வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதுதான் நான் வாங்கின அரிசி, பாஸ்மதி அரிசி, யூனிட் அரிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 1 கிலோ 116 ரூபா. நான் 3 கிலோ வாங்கியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. எனக்கு கரெக்டாக இருந்தது. பதம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். எனக்கு நல்லா சூப்பராகவே இருந்தது. பிரியாணியுமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இப்போ நம்ம எல்லா திங்ஸுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் வாங்கின ஷர்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா நான் பெருநாளுக்கு வாங்கின ஒரு டாப் ஒன்று இருந்தது. அது ஒரு டைம் மட்டும்தான் போட்டிருந்தேன். ரம்ஜானுக்கு வாங்கின டாப்பு. சரி, அதுவுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது டார்க் க்ரீனு, இவருக்கு கொஞ்சம் லைட் க்ரீனு. அதுக்கு பதில் நான் கொலுசு வாங்கியிருந்தேன். அதுவுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தீபாவளிக்கு வாங்கின குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் ஒன்று இருந்தது. சரி, அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி பார்த்திங்கன்னா அப்போ மணி ஒரு 11 மணி மேலேயே இருக்கும். என் ஹஸ்பண்டுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் சின்ன சின்ன லங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உதுத்து விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், திக்காக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. என்னால் எந்த ரெசிப்பியுமே ஃபுல்லாக ஷேர் பண்ண முடியலை. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு மிச்சம் வந்திருந்தது. இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைய வேண்டாம். லைட்டாக பிசைஞ்சாலே போதும், நம்மளுக்கு சாஃப்டாகவே வரும். இப்போ மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம்
நம்ம வந்து அதே அளவுக்கு 3/4 கிலோ வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து லைட்டாக சூடானா போதும். பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பால் வந்து செஞ்சுருக்கோம். இது யாரோட பால் வந்து விரிசல் விட போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து லைட்டாக சூடானா போதும். இப்போ வந்து பால் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பக்கமே வந்து நல்லா ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். கலருமே வந்து ஒரே மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா கலர் வந்து பாருங்கள், எல்லா பக்கமே ஒரே கலராக இருக்குது. நல்லாவுமே வந்து ஃப்ரை ஆகிருக்கு. நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து சர்க்கரை பாக்கில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து தூங்க போயாச்சு. இப்போ வந்து மார்னிங்லேருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், நான் வந்து 2 பேட்சாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இந்த பேட்ச் வந்து விரிசல் இல்லாமல் வந்த குலாப் ஜாமுன். பாருங்கள், ஒரு விரிசல் கூட இல்லவே இல்லை. இப்போது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து விரிசல் விட்டு இருந்தது. அதனால தான் வந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துருந்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கொலுசு தான் வந்து காட்டுற பாருங்கள். இது வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். பழைய கொலுசு வந்து போட்டுட்டு புது கொலுசு தான் வாங்கியிருந்தேன். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப சலங்க வச்சதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி 3 முத்து வச்ச சலங்கை தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து வெட்டிங் டே அன்னைக்கு, வெட்டிங் டே அப்போ எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் வந்து பூவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லி வந்து அன்றைக்கி வந்து கிடைக்கவே இல்லை, ஜாதி மல்லி தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாளுமே பூ வைக்கிறத விட வெட்டிங் டே அன்னைக்கு பூ வைக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயாசம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவுமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாலில் வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ண சேமியா வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி செஞ்ச டிஷ்ஷு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வந்து ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய மாமியார் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புதினா மல்லி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா
சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா வந்து தயிர், பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து ஆனியன் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து எந்த ரெசிபியுமே வந்து கவர் பண்ண முடியலை. இன்ஷா அல்லாஹ் இனி வர வீடியோவில் வந்து நான் வந்து ரெசிபிஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருந்து அவங்களுடைய சாரும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து சாப்பிட வர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஜும்மாங்கிறனால ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க வந்தது கூட என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல, சாரி. அவங்க வரும்போது எனக்காக வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தம் வந்து போட்டு விட்டுட்டேன். கையோடு வந்து ஆனியன் ரைத்தாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மாஷால்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க சாரு ஃப்ரெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், பிரியாணி வந்து குலையாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ரெசிபிலாம் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம், அப்புறம் குலாப் ஜாமுன். இது வந்து விரிசல் விட்டிருந்த குலாப் ஜாமுன், அப்புறம் சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் புதினா சட்னி. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் நாங்களுமே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 7 o'clock மேலே வந்து நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes தான் வந்து இருந்திருப்போம். அப்புறம் என்னோடய மாமியார் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே கம்ஃபர்டபுள் இல்லை, பக்கத்தில் வந்து பட்டினம்பாக்கம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பட்டினம்பாக்கம் பீச்சு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். பட்டினம்பாக்கம் பீச் வந்ததுமே என்னோடய மாமியார் வந்து ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. என் பையனுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மசாலா பூரி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேர் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருவிழா நடந்துட்டு இருந்தது போல், நிறைய லைட் செட்டிங், அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டு என்னோடய பையன் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாருக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போகும்போது பெரம்பூரில் வந்து பாலாஜி ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேவரட்டான ஷாப் அது. நாங்கள் எப்போவுமே வந்து அங்கே தான் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுவோம். அங்கே தான் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது மணி வந்து ஒரு 10 o'clock இருக்கும். அப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்ணிலா பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான் வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், என்னோடய மாமியார் எல்லாமே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் பிளாக் கரண்ட்டு. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிக்சட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பிளாக் கரண்ட்டு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா இந்த ஷாப் தான். இந்த ஷாப்பில் வந்து யாரெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகும்போது மறுபடியும் வந்து கப்பில் வந்து
ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிச்சிருக்கிறதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க சார் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வரும்போது கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவுமே வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சௌபாக்கியாவில் வந்து கெட்டில்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து கிஃப்டாக வந்து அமைஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து அன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா சௌபாக்கியாவில் வந்து இந்த கெட்டில்ட்டு தான் வந்து அவங்க சார் வந்து கிஃப்டாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமியார்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.